வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி டே 11. நிறைய பேர் வந்து எட்டயபுரம் வழி தான் சொன்னாங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கான எட்டயபுரம் சைடு வந்தாச்சு. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சிந்தலக்கரை வெக்காளியம்மன் கோயிலில் ஸ்டே பண்ணோம். அண்ட் ஆல்சோ 24 hours அந்த கோயில் ஓப்பன். ஸோ நான் எப்போ வேணால் கோயில் சாமி பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. அண்டு காலையில் கிளம்பி ஒரு 4 o'clock கிளம்பி ஒரு 12-13 கிலோமீட்டர்ஸ் வந்தோம். கீழிரால் அப்படிங்கிற ஊரில் நடந்து வரவங்களுக்காகவே ஒரு தங்கும் விடுதி அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் பார்த்தோம். இதுதான் அது. சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து எப்படி வச்சோம்னா சரி ரூம்ஸ் மாதிரி இருக்கும், அமௌண்ட்டு கேட்பாங்க அப்படின்னு நினச்சோம். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. நீங்களாம் மனசு விருப்பப்பட்டு ஒரு 500 1000 உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கேயுமே கேட்காம ஸ்டே பண்ணுறது இதுதான். எங்களுக்காகவே, அதாவது எங்களுக்குன்னே கட்டின மாதிரி இருக்காது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்ததில் எல்லா இடத்துலையும் பெர்மிஷன் கேட்டு அப்படி தான் நாங்கள் பண்ணோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தெரிஞ்சவங்க மூலிமா சொல்லி அப்படி தான் தங்கணும். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் எங்களுக்காகவே கட்டின ஒரு ரூம் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், 3 digitலேருந்து 2 digit வந்தாச்சு. இங்கேருந்து கரெக்டாக 80 kilometers தான் திருச்செந்தூர் முருகன் கோயில்.